ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி எப்போ பண்ணாலும் இந்த மெத்தடே தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 லெமன் அதோட ஜூஸ். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் மைதா 2 டேபிள் ஸ்பூன். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே முறுமுறுப்பாக டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட், பெப்பர். இதை நல்லா விரவி மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 hours மினிமம். பேன் ஹீட் ஆனோடனே ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில், ஆயில் சூடானதும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நார்மலாக யூஸ்ஃபுல்லாக பொரிக்கிற மாதிரி தான் எல்லாமே. ரொம்ப ஃபுல்லாக போட்டுறாதீங்க. அந்த எண்ணெய்க்கு அந்த ஆயிலுக்கு பத்துற அளவுக்கு போடுங்க. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், சீக்கிரமாகவும் வேகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எப்போவுமே இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் முட்டை அது இதுன்னு ஊற்றுவாங்க. அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக அப்போ தான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். பாருங்கள், அவ்வளோதான். 2 பக்கம் நல்லா வெந்ததும் எடுத்துட வேண்டியதான். ரொம்பவே ஈஸியான சிக்கன் ஃப்ரை. ஒரு பக்கம் நல்ல தீ இருக்கிறதால அந்த பக்கம் உள்ளது எல்லாமே வெந்துருச்சு. அதனால் நான் அதை எடுத்து பக்கம் நல்ல தீ எரிஞ்சதால் அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதனால் அதை எடுத்து இந்த பக்கம் போட்டு மீதி இருக்கிறதா அந்த பக்கம் பண்ணேன். எல்லாமே ஈஸியாக சூப்பராக வெந்துருச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நீங்கள் தனியாக பேச்சுலர் இருப்பாங்களா அவங்க கூட ட்ரை பண்ணலாம்.
சூப்பராக வரும்.